கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த சமாதானத்தின் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அன்பானவர்களே, இந்த மாதத்திலும் கூட ஆண்டவர் நமக்கு புதிய நாளை காண செய்து நம்மை வழிநடத்தி வருவதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மிக முக்கியமாக பிப்ரவரி 14ஆம் தேதியிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தை குறித்து, சிலுவை தியானங்களை குறித்து நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த நாட்களுக்கு நேராக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அன்று ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டதான அந்த பாவம் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டு மக்களோடு வாழ்ந்து மக்களிடத்தில் சேவைகளை செய்து அநேக போதனைகளை போதித்து அவர்களுக்கு இரட்சிப்பின் வழியை காண்பித்து கொண்டிருந்தார். அதற்கு பிற்பாடு நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டு அவர் மரித்து மீண்டும் உயிரோடு எழும்பி வந்து இன்றும் ஜீவனுள்ள தேவனாக நமக்காக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை, அவருடைய உயிர் நமக்கு எவ்வளவு முக்கியமாக இருந்தது. அவர் எவ்வளவு உயிர் தியாகம் செய்தார், அவர் எதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார், எப்படி அர்ப்பணித்தார் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் மிகவும் சுருக்கமாக நாம் தியானிக்கப் போகிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனுக்கு மீட்பை கொடுக்கும்படியாக கடந்து வந்தார். மனிதனை ரட்சிக்கும்படியாக, அவனை தூக்கி நிறுத்தும்படியாக, பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக, பாவத்திலிருந்து வெளிவருவதற்கான வழியை காண்பிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார். அவர் பார்க்கும் பொழுது அவருடைய உயிர் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமாக இருந்தது. அவருடைய உயிர் உலகில் காணப்படுகிற அத்தனை மக்களுக்கும் மிகவும் முக்கியமான ஒன்றாய் காணப்பட்டது. இந்த உயிர் என்ன செய்தது என்று சொல்லி இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது பார்க்கும் பொழுது இந்த உயிர் போராடியது. பெரிய ஒரு பாடுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சந்தித்தார். பாடுகள் என்றால் கடினமான, ஆபத்தான, ஒரு மோசமான சூழல்கள் ஒரு மனிதனுக்கு நடக்கும் பொழுது ஏற்படுகிற வலிதான் பாடுகள். அது மட்டுமல்ல, ஒரு ஆபத்தான காரியத்தில் மனிதர்கள் சிக்கி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்படுகிற வலிகள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவரை கொடுமை செய்தார்கள். 4 நற்செய்தியாளர்களும் அந்த வேதத்தில் பார்க்கும் பொழுது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 நற்செய்தியாளர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மிகவும் அவர் பாடுபட்டார். யூதாசின் மூலமாக காட்டி கொடுக்கப்பட்டு நியாயமற்ற விசாரணைக்கு பின் தள்ளப்பட்ட பின் தலையிலே முட்கிரீடத்தினால் குடைந்தார்கள், சரீரத்தை அடித்தார்கள், சரீரத்தை கிழித்தார்கள், அவருடைய முகத்தில் உமிழ்நீரினால் முகத்தை நனைத்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்களை இழுத்து சென்று கொண்டிருந்தார். சரீரத்தை அடித்து கிழித்து சரீரம் முழுவதும் இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அத்தனை அளவுக்கு அவரை வேதனைப்படுத்தி பாடுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுபவித்துக் கொண்டிருந்தார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் இந்த பாடுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுபவிக்க வேண்டும்? எதற்காக அனுபவிக்க வேண்டும்? அவர் அப்படி என்ன குற்றம் செய்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு குற்றமும் செய்யாத ஒரு மனிதனை பாடுபடுத்தினார்கள். ஒரு குற்றமும் செய்யாத இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேதனைப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அப்படியே அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பாடுகளை என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் அவர் நல்ல போதனைகளை போதித்துக் கொண்டு வந்திருந்தார். மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மக்கள் நல் வழிகளில் வர வேண்டும், ரட்சிப்புக்கான வழிகளை குறித்து போதித்துக் கொண்டிருந்தார். இன்னும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி போதித்தார். ஒருவருக்கொருவர் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி போதித்தார். இன்னும் மற்றவரிடத்தில் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி போதித்தார். இப்படி நல்ல போதனைகளை போதித்து கொண்டிருந்த இந்த இயேசு இப்படி பாடுபட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், இந்த பாடுகளிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தப்பித்திருக்க முடியும். அவரிடத்தில் வல்லமை இருந்தது, அவரிடத்தில் கிரியை இருந்தது. அவர் நினைத்திருந்தார் இந்த பாடுகளிலிருந்து தப்பித்து அவர் வேறு விதத்தில் சென்றிருக்கலாம். ஆனால் அவருடைய போதனைக்கு ஏற்றால் போல் அவர் தன்னை தாழ்த்தினார். அவருடைய போதனைக்கு ஏற்றால் போல் தன்னை அர்ப்பணித்து ஜனங்களுக்கு என்ன போதித்தாரோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தார். அன்பானவர்களே,
அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பாடுகள் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், அவருடைய பாடுகள் நமக்கு உணர்த்துவது ஒன்றே ஒன்று, அவர் வாழ்ந்த நாட்களில் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். அவர் ஊழியம் செய்த நாட்களில் அநேக நல்ல காரியங்களை போதித்திருக்கிறாரே, அவைகள் அத்தனையும் நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த பாடு மரணங்கள் நமக்கு உணர்த்துகிறது. அவர் நம்மை ரட்சிக்க, விடுவிக்க, கனி கொடுக்க, பயனுள்ளவர்களாக இருக்க வழிகளை காண்பித்திருக்கிறாரே, அத்தனைகளை நாம் செய்ய வேண்டும். அதுதான் நமக்கு அவசியமானது என்பதை ஆண்டவர் நமக்கு இந்த நேரத்தில் உணர்த்துகிறார். அவரின் இந்த கொடிய பாடுகள் நம்மை உணர வைத்து அவரை பின்பற்ற அழைக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், பாடுகளை அனுபவித்து அவர் நமக்கு போதித்திருக்கிறார். பாடுகளை அனுபவித்து அவர் நம்முடைய மத்தியில் வாழ்ந்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அவர் நமக்காக அனுப்பப்பட்டவர், அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்தவர். ஆகவே அவரை பின்பற்றுவதில் ஒரு கடுகளவு கூட நாம் விலகி செல்லாதபடி ஒரு முழுமையாக அவரை பின்பற்றுவதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இரண்டாவது பார்க்கும் பொழுது அவருடைய உயிர் என்ன செய்தது என்று சொன்னால், அவருடைய உயிர் பிரிந்தது, அவர் மரித்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரணம் என்பதை ஒருவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. முதலாவது பாடுகளை அனுபவித்தார், எல்லா பாடுகளையும் அவர் அனுபவித்தார். நல்ல போதனைகளை போதித்ததற்காக பாடுகளை அனுபவித்தார். அதற்கு பிறகு அவர் மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 33 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு தெரியும், நான் மரிக்க போகிறேன் என்று சொல்லி, நான் மரித்து விடுவேன் என்று சொல்லி அவருக்கு தெரியும். தெரிந்தும் அதற்கு எதிராக அவர் செயல்படவில்லை. அதற்கு எதிரான சூழ்ச்சிகளையோ திட்டங்களையோ அவர் மேற்கொள்ளவில்லை. அவர் யாரிடத்திலும் நாடி செல்லவில்லை. ஐயோ என் உயிரை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி யாரிடத்திலும் கேட்கவில்லை. ஆனால் ஜெபிக்கும் பொழுது மட்டும் பிதாவிடத்தில் கேட்டார், இது உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க செய்யும் என்று சொல்லி, உமக்கு சித்தமானால் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை மரணத்துக்கு அவர் ஒப்புக் கொடுக்கிறார். அவருடைய மரணத்தை பார்க்கும்போது ஒரு கொடிய மரணம், அது ஒரு சாதாரணமான மரணம் அல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக அவரை கொலை செய்தார்கள். அவர் தற்கொலை செய்யவில்லை, அவரை கொலை செய்தார்கள். இந்த 1ஆம் நூற்றாண்டில் ஒருவர் சிலுவையில் அறையப்படுவது என்பது மிகவும் வெறுக்கத்தக்கதான ஒன்று, விவரிக்க முடியாத அளவுக்கு வெட்கக்கேடானது. மரணம் பாவத்திற்கான தண்டனை என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இயேசு பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழிகளை போதித்துக் கொண்டிருந்த மனிதர். அவர் பாவம் செய்யாதவர். பாவம் செய்து கொண்டிருக்கிறவர்களை தப்பித்துக் கொள்ளும்படியாக போதித்துக் கொண்டிருக்கிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மரணம் கொடுக்கப்படுகிறது. பாவமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை. அவர் மிகுந்த பாடுபட்டு மரணம் அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, மீட்க வந்த மீட்பர் இப்பொழுது மரித்து விட்டார். மீட்க வந்த மீட்பர் இப்பொழுது மரித்து விட்டாரே. மரணத்தினால் மக்களுக்கு தன்னுடைய மரணத்தின் மூலமாக மக்களுக்கு மீட்பு பணி, என்னுடைய பணி முடிந்து போகவில்லை என்பதை அவர் உணர்ந்திருந்தார். மரணத்தின் மூலமாக மக்களுக்கு மறுவாழ்வு கிடைக்கும், என்னுடைய மரணத்தின் மூலமாக இந்த உலகத்தில் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று சொல்லி அவர் எண்ணவில்லை. என்னுடைய மரணத்தின் மூலமாக மக்களுக்கு வாழ்வு கிடைக்க போகிறது, அவர்கள் மீட்கப்பட போகிறார்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க போகிறது. அவர்களுடைய பாவத்திற்காக நான் மரித்திருக்கிறேன், அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக நான் மரித்திருக்கிறேன், அவர்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக நான் மரிக்கிறேன் என்று சொல்லி அவர் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. பாவத்தில் மூழ்கி இருக்கும் அத்தனை பேருக்காகவும் கடைசி மட்டும் போராடி அவர் மரித்து விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்காய் வாழ்ந்து மரித்த இயேசுவால் மட்டும்தான் மன்னிப்பு தர முடியும். நாம் என்ன பாவங்களை செய்திருந்தாலும், ஒருவேளை நான் பாவி இல்லை என்று சொல்லி நாம் யாருமே சொல்ல முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் பாவம் இல்லை என்று சொல்வானே ஆனால் அவன் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்காய் வாழ்ந்து மரித்த இயேசுவால் மட்டும்தான் மன்னிப்பு தர முடியும். மன்னிப்பை பெற்று பாவங்களுக்கு விலகி இருப்போம். இது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் மிகவும் அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக மரித்த இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். மூன்றாவதாக அவருடைய உயிர் என்ன செய்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவருடைய உயிர் எழும்பி வந்தது, உயிர் தெழுந்தது. அவர் மரணத்தின் மேல் வெற்றியை கொண்டார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவர் மரித்து விட்டால் அதோடு அவருடைய வாழ்க்கை முடிந்து போய்விடும். ஆனால் இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
அவர் மரித்து அப்படியாக செல்லவில்லை. 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழும்பி வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மரித்த பின் அவருடைய சரீரத்தை அடக்கம் செய்தார்கள். அவருடைய சீசனும் ஐசிறுவானுமாய் இருந்த யோசேப் என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை வாங்கி தனக்கென்று வைத்திருந்த கல்லறையில் அடக்கம் செய்தார்கள். அவரை முறையாக அடக்கம் செய்தார்கள். இப்பொழுது இவர் உயிரோடு எழும்பி வருவார் என்று சொல்லி சேவகர்களுக்கும் தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும். ஏனென்று சொன்னால் அவர் முன்னறிவித்திருக்கிறார். ஆகவே கல்லறைக்கு அவர்கள் கடும் காவல் வைத்தார்கள். கல்லறையை மிகவும் பெரிய காவல் காத்து வைத்தார்கள். பெரிய கல்லால் வைத்து கல்லறை அடைத்து முத்திரை போட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 3ஆம் நாளிலே அந்த கல்லறை திறக்கப்பட்டது. அவர் உயிரோடு எழும்பி வந்தார். இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறையை பார்ப்பதற்காக பெண்கள் வந்த பொழுது கல்லறை திறந்து கிடந்தது. உள்ளே சென்று பார்த்த பொழுது தேவதூதன் என்று சொல்லுகிறார், உயிருள்ள மனுஷனை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுவதென்னு, அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்து விட்டார் என்று சொன்னார்கள். அதை கேட்ட மாத்திரத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த பெண்கள் ஓடுகிறார்கள். ஓடி மற்ற சீசரிடத்தில் சொல்லுகிறார்கள், இயேசு உயிரோடு எழும்பி விட்டார் என்று, அவர் சொன்னபடி உயிரோடு எழும்பி விட்டார் என்று சொல்லி அந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, சொன்னது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவும் உயிரோடு எழும்பி வந்து அந்த பெண்களுக்கும் காட்சி கொடுத்தார், சீசர்களுக்கும் காட்சி கொடுத்தார். அவர் மக்களோடு உயிரோடு எழும்பி வந்து வாழ்ந்ததான வரலாற்றை நாம் வேதத்தில் நாம் படிக்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அவர் உயிரோடு எழும்பி வந்தது எதற்காக தெரியுமா? நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்காக. அவர் உயிர்த்து எழுந்து வந்தது நமக்கு ஒரு பெரிய ஒரு நமக்குள் அவர் உயிரோடு எழும்பி வந்தது நமக்கு ஒரு பெரிய ஒரு உயர்வை தரும்படியாக, ஒரு நம்பிக்கையை தரும்படியாக. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். மரித்து போனவரை அல்ல, மரித்து உயிரோடு எழும்பி வந்த உயிருள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு பெரிய ஒரு பெருமை நமக்கு இருக்கிறது. அவர் மரித்து போனாலும் அவர் மீண்டும் உயிரோடு எழும்பி வந்தார். உயிருள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ரோமர் 6:9 சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அப்படி என்று சொன்னால் அவர் நித்திய காலமாக உயிரோடு இருந்து நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அவருடைய உயிரை பார்க்கும் பொழுது, அவர் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்தார், ஊழியம் செய்தார், பாடுபட்டார், மரித்தார், மீண்டும் உயிரோடு எழும்பி வந்து அவர் ஒரு உயிருள்ள தேவனாக நமக்காக என்றும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை வேதனைகள் வந்தாலும் நமக்கென்று ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனிதர்கள் உங்களை கைவிடலாம், மனிதர்கள் நம்மளை வெறுத்து விடலாம், மனிதர்கள் நம்மை துன்புறுத்தலாம், மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பலாம், மனிதர்கள் நம்மளை அழிக்க நினைக்கலாம், மனிதர்கள் நமக்கு தீங்கு என்கின்ற பாதையில் நம்மளை கொண்டு செல்லலாம். ஆனால் நித்திய பாதையில் கொண்டு செல்வதற்காக ஒருவர் பாடுபட்டு மரித்து மீண்டும் உயிரோடு எழும்பி வந்து இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அவர்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் அத்தனை பேரும் பிழைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாதத்தில் அவருடைய பாடு மரணங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் இந்த மாதத்தின் கடைசியில் 31ஆம் தேதி அவர் உயிரோடு எழும்பி வந்த அந்த தினத்தை நாம் கொண்டாடப் போகிறோம். அதை கொண்டாடும் பொழுது ஒன்றை மட்டும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார், எனக்காக போதித்தார், எனக்காக வாழ்ந்தார், எனக்காக பாடுகளை சகித்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு எழும்பி வந்தார் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நம்மை உயர்த்துவார் என்கிற எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீர் வந்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு. உம்முடைய உயிர் எங்களுக்காக ஆண்டவரை போராடினது, எங்களுக்காக உம்முடைய உயிர் பிரிந்தது, எங்களுக்காக உம்முடைய உயிர் மீண்டும் உயிரோடு எழும்பி வந்தது. அதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே ஒருவர், நீரே உண்மையான தெய்வம் என்பதை நாங்கள் இப்பொழுது உண்மையாகவே அறிக்கையிடுகிறோம். இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற
அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கரம் பிடித்து வழி நடத்துவீராக. வாழ்க்கையில் அவர்கள் எப்பேற்பட்ட சோதனைகளையும் கஷ்டங்களையும் சந்தித்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுப்பீராக. மனம் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை கொடுப்பீராக. பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய பலவீனங்களை ஆண்டவர் மாற்றுங்க ஆண்டவரே. கல்வியிலே பின்தங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கல்வியில் உயர்வுகளை கொடுப்பீராக. முக்கியமாக இந்த மாதத்தில் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆண்டவரை இன்னும் மற்ற புது தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க அப்பா. எங்கள் பிள்ளைகளை கனப்படுத்துங்க ஆண்டவரை. கல்வியில் இருக்கிற சோர்வுகள் மாறட்டும் ஆண்டவரே. புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதான தன்மைகள் பிள்ளைகளுக்கு மாற்றப்பட்டு நல்ல ஞாபக சக்தியை கொடுத்து எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேர்வு நாட்களில் பிள்ளைகளுக்கு எந்த பலவீனங்களும் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னும் ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்தில் நடைபெற இருக்கிறதான அந்த தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேர்தலில் நல்ல ஒரு சமாதானமாக நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் யாரை கொண்டு ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீர் திட்டம் வைத்திருக்கிறீரோ அவர்களை மக்கள் தெரிந்து கொள்ள மக்களுக்கும் ஞானத்தை கொடுப்பீராக. பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரை வழி நடத்துவீராக. எங்கள் தேசத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கரம் பிடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரட்டும். இந்த மாதம் முழுவதும் நன்மைகள் வந்து சேரட்டும். தடையா இருந்தது எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் எதற்காக உம்மை நோக்கி விரும்பி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை ஆண்டவர் நிறைவேற்றுங்க. உடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் உதவி செய்யுங்க. நீர் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரை. கண்ணீரை துடைப்பீராக. தனிமையை கர்த்தர் மாற்றுவீராக. வியாகுலங்களை கர்த்தர் மாற்றுவீராக. நீர் எங்களுக்காக பாடுபட்டீர் ஆண்டவரே. நாங்களும் அப்படி பாடுபட வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்பவில்லை. பாடுகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழிகளை நீர் எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர். அவைகளை பின்பற்ற ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை முழுவதுமாக உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வாலிபர்களை ஆசீர்வதிங்க, வயோதிபர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரை. வீடுகள் இல்லாமல் தெருக்களில் அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உணவில்லாமல் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் போஷிப்பீராக. எங்களை நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களை உடைய கரத்திலே அர்ப்பணித்து இந்த ஜெபத்தை நாங்கள் உம்மிடத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மிஷனரி ஊழிய நாங்கள், கிறிஸ்து இயேசுவின் வீரர்கள் நாங்கள். இந்திய தேசம் முழுவதையும் இயேசுவுக்கு சொந்தமாக்கிடுவோம். கில்கால் மிஷனரி ஊழிய நாங்கள்,